கடவுச்சொல் மீட்டமைத்தல் மற்றும் சரிபார்ப்பு குறியீடு வழிகாட்டு நெறிமுறைகள். டிவிஎன்எஸ் ஆன்லைன் செயலியை தொடங்க உங்கள் கடவுச்சொல்லை பாஸ்வேர்ட் உள்ளிட்டு உள்நுழை சைன்-இன் பொத்தானை அழுத்திய பிறகு தோன்றும் மொபைல் பக்கத்தில் கடவுச்சொல்லை மீட்டமைக்க டு ரீசெட் நீங்கள் அழைக்கப்பட்டால் கீழ்காணும் முறைகளை பின்பற்றலாம். 1. உங்களுக்கு அனுப்பப்பட்ட கடவுச்சொல்லில் உள்ள எண்களில் ஒன்றை மாற்றலாம் அல்லது 2. குறைந்தபட்சம் 12 எழுத்துக்களை கொண்ட கடவுச்சொல் கொள்கையுடன் முற்றிலும் புதிய கடவுச்சொல்லை உருவாக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு பெரிய எழுத்து, ஒரு சிறிய எழுத்து, ஓர் எண் மற்றும் ஒரு சிறப்பு சின்னம் ஸ்பெஷல் சிம்பிள் கடவுச்சொல்லில் இருக்க வேண்டும். AMP மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பல அடுக்கு பாதுகாப்பு. உங்கள் டிவிஎன்எஸ் ஆன்லைன் செயலியின் உள்நுழைவுக்கு கூடுதல் பாதுகாப்பு அடுக்கு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி சேர்க்கப்பட்டிருந்தால் மட்டும் நீங்கள் உங்கள் கடவுச்சொல்லை முதல் முறையாக உள்ளிட்ட பின்னர் AMP நிறுவும்படியாக கேட்கப்படுவீர்கள். அதன் பின்னரே செயலியின் உள்நுழைவும் வழங்கப்படும். நிறுவும் முறை குறிப்பு மைக்ரோசாஃப்ட் அதென்டிகேட்டர் செயலி நிறுவுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் டிவிஎன்எஸ் ஆன்லைன் யூடியூப் சேனல் வீடியோ ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு டிவிஎன்எஸ் ஆன்லைன் செயலிகளில் ஒன்றான செயலிகளை குறித்து என்ற செயலியிலும் நீங்கள் அதை பின்னர் காணலாம். குறிப்பு இந்த நீண்ட நடைமுறைகள் எல்லாம் முதல் முறையாக நீங்கள் உள்நுழையும் போது மட்டுமே. இதன் பின்னர் நீங்கள் செயலிகளில் உள்நுழையும் போது உங்கள் மொபைலுக்கு அனுப்பப்படும் சரிபார்ப்பு குறியீட்டை வெரிஃபிகேஷன் கோட் மட்டுமே நீங்கள் வழங்க வேண்டும். இன்றைய நாட்களில் மைக்ரோசாஃப்ட் அதன் அதென்டிகேட்டர் செயலியை நிறுவுவதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது. அதனை நிறுவிவிட்டாலும் உங்கள் கைபேசியில் மைக்ரோசாஃப்டால் அனுப்பப்படும் சரிபார்ப்பு குறியீட்டை வெரிஃபிகேஷன் கோட் உள்ளிட்டும் செயலிகளை இயக்கலாம். மைக்ரோசாஃப்ட் அதென்டிகேட்டர் செயலியை உங்கள் மொபைலில் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் இலிருந்து நேரடியாக நிறுவலாம். மைக்ரோசாஃப்ட் அதென்டிகேட்டர் செயலியை இயக்கும் முறைக்கான வீடியோ ஏற்கனவே பகிரப்பட்டுள்ளதால் மைக்ரோசாஃப்டால் SMS வழியாக அனுப்பப்படும் சரிபார்ப்பு குறியீடு வெரிஃபிகேஷன் கோட் உள்ளிடும் முறையை மட்டும் இனி பார்ப்போம். 3 வகை விருப்பங்கள் காட்டப்பட்டாலும் 6 இலக்க சரிபார்ப்பு குறியீட்டுடன் SMS அனுப்பும். உங்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணின் கடைசி 2 இலக்கங்களை கொண்ட 3வது விருப்பத்தை தேர்ந்தெடுத்து தட்டவும். உங்கள் மொபைலுக்கு SMS ஆக அனுப்பப்பட்ட 6 இலக்க சரிபார்ப்பு குறியீட்டை நகலெடுக்கவும். காப்பி நீங்கள் குறியீட்டை மொபைலில் நகலெடுக்கச் செய்தால் அது தன் நினைவகத்தில் மெமரி தானாக பதிவாக்கிவிடும். குறிப்பு யூஸ் வெரிஃபிகேஷன் கோட் என்ற சொற்றொடருக்கு பின் தரக்கூடிய 6 இலக்க எண்தான் சரிபார்ப்பு குறியீடு. 6 இலக்க சரிபார்ப்பு குறியீட்டை உள்ளிடவும் அல்லது உங்கள் மொபைலின் நினைவகத்திலிருந்து ஒட்டவும். பேஸ்ட் அதன் பின் மொபைலை சரிபார்க்க வெரிஃபை சொல்லவும். சரிபார்ப்பு முடிந்தது டன் என்ற பொத்தான் காட்டப்பட்டால் அதனை தட்டி செயலிக்கு செல்லுங்கள். முடிந்தது டன் என்ற பொத்தான் காட்டப்படாமல் நேரடியாக செயலிக்கு சென்றாலும் அவ்வாறு செயலியை பயன்படுத்துங்கள். தி எண்ட்.